சார் இப்போ காளி வழிபாடெல்லாம் பண்ணுவாங்கல்ல சார். நெறைய பேரு சித்தர்களாக இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், சுடுகாட்டில் பூஜை பண்றவங்களா இருக்கட்டும், காளி வழிபாடு பண்ணும்போது, யட்சினிகளோட அனுமதி இருந்தா தான் காளியவே போய் நெருங்க முடியும், காளிய போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொன்னத நம்ம கேட்டுருக்கோம். அதெல்லாம் உண்மைதானா? ஆமா. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு ம். வச்சுக்கங்களேன். அந்த கோவிலினுடைய கற்பகிரகம் அந்த கருவறைக்கு முன்னாடி 2 பெண் சிலை வந்து விளக்க வச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஆமா. பார்த்துருக்கீங்களா? ஆ அக்னி வீரபத்திரர் அப்படி சொல்ட்டு அது ஆண் தெய்வம். ஆ பெண்களும் அந்த மாரி பெண்கள் வந்து இப்படி ஒரு நளினமான ரொம்ப அழகா சிற்பத்துல வடிவமைக்கப்பட்டு 2 அகல் தீபம் கையில வச்சுக்கிட்டு பாவை விளக்கு வச்சிருக்கவங்க. இப்படி நிப்பாங்க. ஆமா. அவங்க தான் யக்ஷினி. அவங்க தான் அந்த யட்சினி. உள்ள இருக்கிறவங்களுக்கு தோழி அப்படி வச்சுக்கங்களேன். பணிவிடை பண்றது, தோழி. இப்ப நம்ம சில படங்கள்ல எல்லாம் காட்டுறாங்கல்ல, ராணிமார்கள் இல்ல இந்த அரசபையில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓட, விளையாட, குளியலுக்கு அழைச்சிட்டு போக இந்த மாதிரி அவங்களுக்கு தோழிங்க இருப்பாங்க. 5, 6 தோழிங்க எப்பயுமே கூட இருந்துகிட்டு ஆமா, இருப்பாங்க. ஆமா. ஆ. அந்த மாதிரி அந்த காளி உள்ள இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வெளியில நின்னு பணிவிடை பண்ணக்கூடியவங்க தான் இந்த யக்ஷினி. இதுல 64 வகையான யக்ஷினிகள் இருக்காங்க. ஆமா. 64 வகையான 64 வகையான யக்ஷினிகள் இருக்காங்க. இதுல கருணை யக்ஷினிய தான் அதிகமா இந்த மாதிரி அதர்வனம் தெரிஞ்சு மாந்திரீகம் பண்றவங்க அந்த சித்து எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அத வச்சு குறி சொல்லலாம். எதுக்காக வந்திருக்காங்க? என்ன பிரச்சனை? என்ன அவங்கள கேட்காமலே நம்ம அவங்களுடைய பிரச்சனைய சொல்றது. இந்த பிரச்சனை உங்க வீட்ல அப்படி இருக்குன்னு. அது மட்டும் தான் இல்ல. அத வச்சு நெறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? கருணை யக்ஷினி, தனாயா யக்ஷினி. இதுல காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 64 வகையான யக்ஷினில காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. அத வசியம் பண்ணி சித்து எடுத்து அது கூட உடலுறவு வச்சு அந்த அம்மாவ திருப்திப்படுத்திட்டா அந்த உலகத்தையே ஆளலாம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாரு சார்? அந்த அந்த பூஜை ஆ பண்ற ஐயர் காமமோகினி அத வந்து யாரு பயிற்சி சித்தர்கள். யாரோ சித்தர்கள்ன்னு இல்லம்மா. யாரு யாரோ. பயிற்சி எடுக்குறாங்களோ, ஆ. அது முழுமை பெறல. இதுவரையிலயும் அது முழுமை பெறலைன்னு சொல்லப்படுது. அதுல எல்லாம் நம்ம யாரும் முயற்சிகள் நான் அதுல எல்லாம் நான் பண்ணுனது கிடையாது. அந்த 64 வகையான யக்ஷினில அவங்க ஒண்ணு அப்படி இருக்காங்க. காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. சரி. அத நம்ம பயிற்சி எடுத்து அவங்களுடைய தரிசனம் பார்த்து அந்த சித்து எடுத்து அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி நடந்தேறி அது வெற்றி பெற்றுட்டா இந்த உலகத்தையே ஆளலாம்.